பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவையவள். தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 22வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது வானில் பறந்த ஒற்றை பறவையவள் முழு நாவல், அத்தியாயம் 22. காவ்யா உள்நுழைந்தபோது சாய்வு நாற்காலியில் தலை சாய்த்து கண்மூடி இருந்தாள் கல்பனா. அவளின் நெற்றியின் சுருக்கமே அவள் ஆழ்ந்த யோசனையில் இருப்பதை காவ்யாவுக்கு காட்ட படபடக்கும் நெஞ்சோடுதான் தாயின் அருகில் வந்தாள். கண்மூடி இருந்த கல்பனாவின் உள்ளத்தில் அப்படி என்ன ஓடுகிறது என்று அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தாயின் கால் மாட்டில் கலக்கத்தோடு அமர்ந்தாள். தன் அருகில் வந்து மகள் நெருங்கி அமர்ந்த பின்தான் கல்பனா சுயத்தை அடைந்தவள் போல கண் திறந்து மகளை பார்த்தாள். எதுக்குமா, எதுக்கு அவ்வளவு அவசரமாக வர சொன்னா? மகளின் பதட்டத்தையும் பரபரப்பையும் ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்த கல்பனா அவளுள் எதுவோ ஒன்று புதிதாக படர்ந்திருப்பதை கண்டுகொண்டவள் போல அவளை மென்சிரிப்போடு பார்த்தாள். தாயின் இப்பார்வைக்கு அர்த்தம் தெரியாமல் காவ்யா குழம்பிதான் போனாள். ஆனால் வாயால் எதையும் அவள் கேட்கவில்லை. தாய் சரியில்லை என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அவளுக்கு தனக்கும் கதிருக்குமான காதல் தெரிந்திருக்கும் என்பது தெரியும். அதனால் அது பேசுவது என்றாலும் முதலில் தாய் பேசட்டும் என அமைதியாக இருந்தாள். கல்பனா முதல் பார்வையிலேயே மகளிடம் எதுவோ கள்ளதனம் இருப்பதை உணர்ந்து அவளை ஆழமாக பார்க்க ஆரம்பித்தாள். காஷ்மீர் போய்விட்டு வந்தபோதே அவளின் சில மாற்றம் அவளுக்கு தெரிந்தாலும் அதை பெரிதுபடுத்தவில்லை. காரணம், அந்த நொடி புஷ்பாவை பார்த்த குழப்பம் அவளுள் அதிக வினைபுரிந்திருந்ததால் இவளின் மாற்றம் அவளுக்கு தெரியாமல் போனது. ஆனால் டாக்டர் வரதராஜன் சொன்ன பிறகு கல்பனாவின் பார்வை வேறு விதமாக மகள் மீது படிய அந்த நொடியிலிருந்தே அவளின் தடுமாற்றமும் தெளிவில்லாத நடத்தையும் அவளுக்கு புரிந்தது. ஆனாலும் இன்று அவசர அழைப்பு போனதும் அவளிடம் அதிக மாற்றத்தை கண்டுகொண்டவள் மகளை பிடித்து தன் அருகில் அமர்த்தி கொண்டாள். பல வருடத்திற்கு பின்னால் தாயின் இந்த தொடுகை அவளுள் நெகிழ்வை தர அவளின் மடியில் தலை சாய்த்து கொண்டாள். குழந்தை போல தன் மடியில் தலை சாய்த்து கொண்ட மகளின் கலைந்து கிடந்த முடியை ஒதுக்கியவாறு, என்னடா முகம் எல்லாம் வாட்டமாக இருக்கு என கேட்க தாயை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்து பின் மறுபடியும் அவள் மடியில் தலை சாய்த்தவாறே, இல்லைம்மா கொஞ்சம் ஓவர் வேலை, அதான் கொஞ்சம் அசதியாக இருக்குது என்றதும் வாஞ்சியோடு சிரித்தவள், இல்லையே 2 நாளாக நீ இப்படி இருக்கிறது போல தான் எனக்கு தெரியுது. காஷ்மீர் போயிட்டு வந்ததிலிருந்தே இப்படி தான் இருக்கிறா என்ற வார்த்தையை கேட்ட நொடி அவளின் இதயம் வேக வேகமாக துடிக்கத் தொடங்கியது. தாய் எதையோ கேட்கத்தான் தூண்டில் போடுகிறார் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. ஆகா, அப்படின்னா அம்மாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சு. எக்காரணம் கொண்டும் உண்மையை சொல்லிடக்கூடாது. அம்மா வருத்தப்படுறபடி நடந்துடக்கூடாது. கதிர் பற்றி வாய் திறக்கவே கூடாது. இப்படி 1000 கேள்வி அவள் நெஞ்சை துளைக்க காவ்யா நார்மலாக இல்லாமல் நெளிய தொடங்கினாள். அவளின் அவஸ்தையை கண்கொட்டாமல் கல்பனா பார்த்து கொண்டிருக்க, சனி முடிச்ச கண்ணு, வாய் பேசாட்டாலும் இந்த கண்ணு திருடனை போல திருன்னு முழிச்ச காட்டி கொடுத்துடும். இந்த உடம்பை பாரு, இப்படி நடுங்கி துளைக்குது. இது போதுமே அம்மா சந்தேகப்பட. தன்னைத்தானே காவ்யா திட்டிக் கொண்டவள் தன்னை ஊடுருவி நின்ற தாயை பயத்தோடு பார்த்தாள். என்னம்மா அப்படி பார்க்குறா?
குரலில் பிசிறடிக்க கேட்டு நின்ற மகளை பார்த்து புன்னகையை வெளியிட்ட கல்பனா, என் பொண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. அவளின் மனக்குழப்பத்திற்கு சற்றும் பொருத்தமில்லாத கேள்வியை தாய் கேட்க குழப்பமடைந்தவள் தாயை புரியாமல் பார்த்தாள். அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்றவளை அதிர்ந்து பார்த்தவள் மனமோ, என்ன இது, கதிர் வீட்டில் வந்து கேட்டு ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு வாரத்தில் அப்படி ஒரு வந்திருக்குன்னு கூட அம்மா என்கிட்ட பேசலை. இப்போ என்ன திடீர்னு கூப்பிட்டு வச்சு பேசுது? என்ன ஆழம் பார்க்குதா இல்லை போட்டு வாங்க இப்படி பேசுதா? போட்டு வாங்கவா தான் இருக்கும். இப்போ அமைதியாக எழுந்துடுறது தான் நல்லது. உள்ளத்துக்குள் எண்ணிக்கொண்டவள் மௌனத்தை அணிந்து கொள்ள, என்ன சத்தத்தையே காணலை என்ற தாயின் குரலில் கலவரம் கொண்டவள் போல தாயை மலக்க மலக்க பார்த்தாள். என்ன டாக்டரம்மா, அமைதியாக இருந்தால் எப்படி என்றவாறே குறும்போடு மகளை பார்க்க, இல்லைம்மா அது அது வந்து அவள் தட்டு தடுமாற, முடிச்சிடலாமா டாக்டர் மேடம் என்ற தாயின் பேச்சு தோணியில் கலவரம் கொண்டவள் என்ன பதில் பேச என தெரியாமல் குழம்பி நிற்க, சொன்னாதானே மேற்கொண்டு வேலை பார்க்க முடியும். டாக்டர் வரதராஜன் பேர் நச்சரிச்சுட்டே இருக்காரு. நீ இப்படி அமைதியாக இருந்தால் நான் என்ன முடிவெடுக்கிறது? நீ வாய் திறந்து சொன்னாதானே உன் மனசு எனக்கு தெரியும். தன்மையாக பேசிய தாயை வியப்போடு பார்த்தாள். இது தன் அம்மாவா? அப்படியென்றால் என் தாய்க்கு நான் கதிரை திருமணம் செய்வதில் விருப்பமா? ஒரு நொடி மேனியே சிலிர்த்து போனது. அந்த சிலிர்ப்பு அவளுள் 1000 அதிர்வுகளை கொடுக்க முகம் பூவாய் விரிந்து விட்டது. நொடி பொழுதில் மகளில் தெந்த மாற்றத்தை கண்டவள், அப்படின்னா உனக்கும் சம்மதம்தான் இல்லை? சரி, உன்னை பெண் கேட்டு இதுவரை 7-8 இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அதில் எதை சூஸ் பண்ணலான்னு நீயே சொல்லிடு என்றதும் திடுக்கிட்ட காவியா, என்னம்மா சொல்கிறீங்க என்றவளை வியப்போடு பார்த்தவள், எதுக்கு இப்போ அம்மாவை அதிர்ச்சியாக பார்க்குறா? எல்லாருமே டாக்டர்ஸ் தான். எனக்கு அதில் ஒரு 3 வரன் பிடிச்சிருக்கு. விசாரித்து அதில் ஒன்றை ஃபைனல் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிறா என்றதுமே காவியாவின் பூவாய் இருந்த முகம் நொடி பொழுதில் வாடிப்போனது. மகளின் திடீர் மாற்றத்தை நெஞ்சுக்குள் குறித்து கொண்டவள் அதை பற்றி எதுவும் கேட்காமல் வந்த மாப்பிள்ளைகளை பற்றி சொல்லிக்கொண்டே போக காவியா தவித்துதான் போனாள். அவளால் தாய்க்காக திருமணமே செய்யாமல் வேண்டுமென்றால் கூட இருக்கலாம். ஆனால் கதிருக்கு அவள் இதுவரை கொடுத்து வைத்திருந்த இடத்தை வேறு ஒருவனுக்கு கொடுக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. இதை எப்படி தாயிடம் சொல்வது? தடுமாறிதான் போனாள். மகளின் அதிகப்படியான தடுமாற்றத்தை பார்த்த கல்பனா, என்னடா அம்மா எப்போ உனக்கு அந்நியமாக போனேன்? என்ன இருந்தாலும் இதுவரை அம்மாட்ட தானே சொல்லுவா. இப்போ என்ன மனசில் போட்டு குழப்புறா? ஆனால் மனம் திறந்து அம்மாட்ட பேச மாட்டேங்கிறா. அம்மாட்ட பேச உனக்கு என்ன தயக்கம்? அது அது இல்லை இல்லை ஆமாம் என மொத்தமாய் குழம்பி போய் தடுமாற, உனக்கு என்னடா ஆச்சு? நானும் நேற்றிலிருந்து உனக்கு கவனிச்சிட்டு தான் வரேன். நீ சரியாகவே இல்லை. இப்படி என் பொண்ணை நான் என்றுமே பார்த்ததில்லையே. காலையில் கூட தூக்கி கிடந்த எண்ணெய் எழுப்பாமல் போயிருக்கா. ஹாஸ்பிட்டல் போய் மாலை 5 மணி ஆகியும் ஒத்த ஃபோன் பேசலை. உனக்கு என்னாச்சு? எதுனாலும் மறைக்காமல் அம்மாட்ட சொல்லு என்றவாறே மடியில் கிடந்த மகளின் தலைமுடியை கோரிவிட தாயின் ஓவர் பாசத்தில் நெளிந்தவள், கொஞ்ச நாளாகவே என் மனசில் ஒரு குழப்பம் இருக்குதுமா. அதுக்கு பதில் தேடி நானும் சோர்ந்து போயிட்டேன். உங்கள்கிட்ட சொல்ல பல நேரம் வந்திருக்கேம்மா. ஆனால் அப்பெல்லாம் ஒர்க்கு ப்ரெஷரில் நீங்கள் டென்ஷனாக தான் இருந்திருக்கீங்க. சரி, அப்படின்னா இப்போ சொல்லு. சட்டென தாய் நேரடியாக கேட்கவும் ஒரு நொடி தடுமாறியவள் கண்களில் கதிர் கலங்கி நின்ற நொடியே வர மனதை இறுக்கி கொண்டு பேச ஆரம்பித்தாள்.
நான் மறுபடியும் வார்த்தைகள் கோர்வையாக வர மறுக்க, சொல்லுடா என தாய் மறுபடியும் எடுத்து கொடுக்க, ஒருத்தர் ஒருத்தர் என்ன என்ன லவ் பண்ணுறதா கழிஞ்ச 7 வருஷமா என்னோட என்னோட பதிலுக்காக காத்திருக்காங்கம்மா. தட்டு தடுமாறி சொன்னவள் தாயின் முகத்தை ஆர்வத்தோடு பார்க்க, ஒரு நொடி தன் முகத்தில் எந்த உணர்வும் காட்டாத கல்பனா திடீரென உந்தப்பட்டவள் போல, நீ 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 ஏன் இதுவரை இதை என்கிட்ட சொல்லலை காவியா என்றவளை தவிப்போடு பார்த்தவள், கொஞ்ச நாள் சுற்றுவான், அதன் பிறகு மாறிடுவான்னு நினைச்சேம்மா. ஆனால் இப்போ வர அவன் மாறலம்மா. இப்போவும் என் பதிலுக்காக காத்துட்டே இருக்கான். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல போய் அமர்ந்த பிறகும் என்னை மறக்காம என்னோட சம்மதத்துக்காக இன்றும் காத்திருக்கான். சொல்லும் போதே உள்ளத்து வலி கண்ணீரை வரவழைத்து விட, அதிலும் நேற்றைய கதிரின் அதிகப்படியான கோபமும் இன்றைய பொழுதின் புறக்கணிப்பும் அவளுள் தீராத வலியை கொடுத்திருக்க, கட்டுப்படுத்த முடியாமல் சொல்லி முடித்து அவள் அழுதுவிட, மகளை ஒருமுறை நிதானமாக பார்த்த கல்பனா, நீ நீ எதுவும் சொல்லலையா காவியா? என்ன என்ன சொல்லுன்னே தெரியலம்மா, அதான் பேசாமல் வந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. எனக்கு எனக்கு மட்டும் பிடிச்சா போதாதேம்மா, என் அம்மாவுக்கும் பிடிக்கணுமே. ஏன் காவியா, என் சம்மதம் அவ்வளோ முக்கியமா? இல்லையா பின்ன, என் அம்மாவுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன் என்ற மகளை விழி நிறைய நீரோடு பார்த்தவள், நான் பிடிக்கலன்னு சொன்னா நீ நீ என்ன செய்வா? என்ன செய்வேன் வேணான்னு அவன் முகத்துக்கு நேராக போய் சொல்லிட்டு என் அம்மாவுக்கு மகளா கடைசி வரை வாழ்ந்துடுவேன். ஏன் மகளாவா? அதிர்ந்து போய் கேட்டவளை அசராமல் பார்த்தவள், எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் மௌனமாகவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கம்மா. அந்த வாழ்க்கையோட தொடக்கமும் முடிவும் நான் மட்டும்தான். அப்படி இருக்க உங்களுக்கு பிடிக்காததை என்னால் எப்படிம்மா செய்ய முடியும்? என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை என் அம்மா தான் நடத்தி கொடுக்கணும் என்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேம்மா என்ற மகளை கண்ணில் உணர்ச்சி பொங்க பார்த்தாள். புஷ்பா சொன்னது சரியே. எனக்கான சந்தோஷம் இவ தான். எனக்காக இந்த வாழ்க்கை கொடுத்ததும் இவள் ஒருத்தியந்தான். மனதோடு பேசிய கல்பனாவை பிடித்து உலுக்கிய காவியா, என்னம்மா யோசிக்கிறா? இல்லடா, என் பொண்ணு என்னை இந்த அளவு நினைக்கிறாளான்னு யோசிக்கிறேன்டா. ஏம்மா, நான் சுயநலமாக முடிவெடுத்து போயிடுவேனா நினச்சிங்க? என்னை சுயநலக்காரியா நீங்கள் வளர்க்கலையேம்மா. உனக்கு எது சரின்னு தோணுதோ, உன் மனசு எதுக்கு சந்தோஷப்படுமோ அதை செய்யுமா. உன் கூட நான் எப்பவும் இருப்பேன் என்ற மகளை நேசத்தோடு பார்த்தவள் உணர்ச்சி மிகுதியால் கட்டி அணைத்து கொள்ள, இப்போது காவியா அவள் நெஞ்சு பகுதியில் சுருண்டிருந்தாள். புஷ்பா எவ்வளவு சரியாக கணித்திருக்கிறாள். ஒரே ஒரு நாள் பழக்கத்திலேயே அவள் சரியாக புரிந்து கொண்டாளே. என் பொண்ணு இதுவரை என்கிட்ட இவ்வளோ நீளமாக பேசியதே இல்லை. அவன் மனசில் நம்மை பற்றிய தாக்கம் இவ்வளவு இருக்குதா? நினைக்க நினைக்க நெஞ்சம் பூரித்து போனது. எனக்கு நீ முக்கியம்மா. உன்னோட சந்தோஷம் முக்கியம். உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய சொல்லி வற்புறுத்தவே மாட்டேம்மா. நீ எப்போவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு அவ்வளோதான் வேணும் என்றவள் நினைவுக்குள் சட்டென கதிர் வந்து போக, நொடி பொழுதில் முகம் வாடிப்போனது. இதை பேச்சினோடே கவனித்த கல்பனா மகளை நெஞ்சம் நிறைய மகிழ்வோடு பார்த்தவாறே, என்னோட வாழ்வு முடிஞ்சு போச்சு காவியம்மா. அதை பற்றி பேசி இனி என்னவாக போகுது? அதை விட்டு தள்ளு. அது அம்மா மறக்க நினைக்கிற அத்தியாயம். அதை கிளற வழிதான் மிஞ்சும்.
அந்த வலி உனக்கு வேணாம். என் பொண்ணு எந்த வலியையும் அனுபவிக்கக்கூடாது. இனி நாம் உன்னோட வாழ்க்கையை நோக்கி போவோம். என் புஷ்பா அதை தான் சொல்லிட்டு போனா. அவள் சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும். என்ன சொல்கிறீங்கம்மா? புஷ்பாண்டி இங்கே வந்தாங்களா? அதிர்ந்து கேட்டவளை சிநேகமாக பார்த்தவள், வந்தா. எனக்கு இப்போ எது தேவையோ அதை கொடுத்துட்டு தான் போனா என்றபோதுதான் காவியாவுக்கு எல்லாம் புரிந்தது. தாயின் இந்த தெளிவுக்கான காரணம் புஷ்பா ஆண்டி தான். யாருக்கும் வளையாத மனதை கூட புஷ்பா ஆண்டியின் வார்த்தை வளைத்து விட்டதை கண்கூடாக பார்த்த காவியா நெகிழ்ந்து போயிருக்க, அப்போ அம்மாவுக்கு பிடிச்ச வரனா பார்க்கலாம் தானே காவியா என்றதும் காவியா மனம் திணறத் தொடங்கியது. அவள் அடிமனமோ கல்யாணம் வேணாம், செய்யாமல் இருந்துடுறேன், ஆனால் வேற மாப்பிள்ளை வேணாம்மா என கூறிக்கொண்டே இருக்க, உதடு விரிய மனமின்றி இறுகியே இருக்க, மகளின் தவிப்பை ஒரு நொடியில் பார்த்தவள், அவள் கொஞ்சமும் எதிர்பாராத இந்நேரம், உன்னை விரும்புறது டாக்டர் கதிரா என கேட்டுவிட, நாலாபுரமும் பயத்தில் தலையாட்டியவளை பார்த்து கல்பனா சிரிக்க, தன் தலையை இருமுறை அடித்து கொண்டு கலவரத்தோடு நிமிர்ந்தவள், தாய் அடுத்து என்ன பேச போகிறாள் என தவிப்போடு பார்க்க, உன் மனசு தெரியாமல் வந்தவங்கள்ட்ட வாய்க்கு வந்தபடி பேசி அனுப்பிட்டேன். திடுதும்னு வந்து கேட்டதும் அப்போதையே என் மனநிலையும் ஆத்திரப்பட வச்சிடுச்சு. பாரதிராஜன் சொல்லும்போது பெருசாக நம்பிக்கை இல்லை, ஆனாலும் ஒரு முறை கண்காணிக்கிறது தப்பில்லேன்னு தோணுச்சு. 2 நாளாக என் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு ஒன்றை தான் கண்காணிக்கிறேன். அப்போது குழப்பம் இருந்தாலும் முழுசாக நம்பிக்கை வரல. ஆனால் இப்போது உள்ள நுழைஞ்ச நொடியிலிருந்து இந்த நொடி வர கதிர் பேச்சு எடுத்தப்ப எல்லாம் உன் முகம் அடைஞ்ச பரவசத்தை பார்த்தேன். அம்மாவுக்காக எப்போவுமே நீ உன் சந்தோஷத்தை இழக்க நினைக்கக்கூடாது காவியம்மா. என்னோட சந்தோஷமே நீ தான். நீ எப்போவும் சிரிச்சிட்டே இருக்கணும். அதான் இந்த அம்மாவுக்கு வேணும். நீ போய் கதிர்கிட்ட பேசு. அம்மா ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லு. நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ப முடியாமல் அதிர்ந்து கேட்டவளின் கண்களில் ஒரு முறை கோடுகளால் கிழிக்கப்பட்ட கதிர் பெயர் வந்து போக, எதுக்கு இப்போ இந்த அதிர்ச்சியான பார்வை? உங்களுக்கு உங்களுக்கு கதிரை பிடிக்குமா? டாக்டர் கதிரை எனக்கு ஏன் பிடிக்காம போகணும்? அப்போ அப்போ ஏன்? கேட்க வந்த கேள்வி முட்டிக்கொண்டு தொண்டைக்குழிக்குள் பதுங்க, அந்த அந்த தம்பியை பற்றி பெருசாக தெரியாட்டாலும் டாக்டர் வரதராஜன் நல்ல விதமாக தான் சொல்கிறாரு. அவர் சொன்னால் எல்லாமே சரியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீங்களாம்மா? தட்டு தடுமாறி போய் கேட்ட மகளை சிநேகமாக பார்த்தவள், இப்போ ஏன் எதுக்கு இந்த கேள்வி? எனக்கு மனப்பூர்வமான சம்மதம்தான். நீ போய் கதிர்கிட்ட பேசு. அவரோட அப்பாவை என்னையோ வேணாம் நம்ம டாக்டரை போய் பார்க்க சொல்லு. என்னை விட உங்கள் 2 பேரோட மேரேஜை பார்க்க அவர் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். நம்ம பக்கம் அவரே பேசட்டுமே. ஓகேம்மா என்ற சந்தோஷத்தின் உச்சத்தில் தாயை கட்டி அணைத்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். மகளின் மலர்ந்த முகத்தை பார்த்து கல்பனா மனமும் நிறைந்து போனது. ஆனால் இந்த மலர்ச்சியும் சந்தோஷமும் இன்னும் ஒரே நாளில் பொடி பொடியாக போகிறது என தெரியாமல் அதிகப்படியான சந்தோஷத்தோடு ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தவளைதான் மூர்த்தி எதிர்கொண்டான். இவளால் அங்கே ஒருத்தன் எல்லாமே இழந்தது போல உட்கார்ந்துருக்கான். இவா என்னடானா எந்த பாதிப்பும் இல்லாதவா போல சிரிச்சிட்டே வரா என்ற ஆத்திரத்தில் தான் அறைக்குள் எதுவும் செய்யாமல் முடங்கி கிடந்த கதிரை பற்றி சொல்லிவிட்டு கோபத்தில் உர்ரென கிளம்பி போனான். அவர் கொடுத்த அடியில் தான் நேராக உங்கள் அறைக்கே வந்தேன் சொல்லி சிரித்த காவியாவை கோபமாக முறைத்தவன், என்ன இருந்தாலும் நீ உன் அம்மா சொன்னதால தானே வந்தா, எனக்காக ஒன்றும் வரலையே. நாம இல்லைன்னா இவன் என்ன ஆவான்னு நினச்சி பார்த்து ஒன்றும் நீ வரலையே என்றவனை நெகிழ்வோடு பார்த்தவள், நீ ஈஸியாக பேசிட்டா. ஆனால் 2 நாளாக நான் பட்ட மரண வலி எனக்கு மட்டும்தான் தெரியும்.
இப்போதான் செத்து கிடந்த என் செல்லே உயிர் பிச்சது மாதிரி இருக்கு. இந்த நேரம் என் சந்தோஷத்தை சாகடிக்கிற போல எதுவும் பேச வேணாமே கதிர். அம்மா எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும். அப்படியும் இப்படி பேசினா எப்படி? என் அம்மா சம்மதம் இல்லாமல் நிச்சயமாக நான் இன்று வந்து பேசியிருக்க மாட்டேன் தான். ஆனால் ஒவ்வொரு நொடியும் உனக்கு செய்த துரோகத்தை நினச்சி துடிச்சு போயிருப்பேன் என்றவள் கண்கள் நொடி பொழுது கலங்கிவிட அவள் கண்களில் கண்ணீரை கண்டதும், இப்போ இப்போ எதுக்கு கண்கலங்கிறா? அதான் அதான் எல்லாமே சுபமாக முடிஞ்சிடுச்சுல்ல. என்ன நீ படுத்தின பாட்டுக்கு உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். பத்திரகாளியாக போனவ இந்த அளவாவது இறங்கி வந்ததை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன் என சேரை விட்டு எழுந்தவன், சரி கிளம்பு என்றதும் புரியாமல் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், எங்க என கேட்க, புருஷன் கூப்பிட்டா பொண்டாட்டி ஏன்னு கேட்காம கூட போகணும். இதெல்லாம் உன் அம்மா சொல்லித்தரலையா? இது இது எப்போத்துல இருந்து? நீயும் ஓகே சொன்ன நொடியிலிருந்து. சாரி சாரி, என் மாமியார் ஓகே சொன்ன நொடியிலிருந்து. புரியுது புரியுது, ஐயாவுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டேன்னு புரியுது. புரிஞ்சா சரிதான், கிளம்பு என காவ்யாவிடம் எந்த மறுமொழியையும் கேட்காமல் அவள் கைப்பிடித்து இழுத்து கொண்டு கார் பார்க்கிங் வந்தான். இருவரின் மனமும் அந்த நொடி நிறைந்து போயிருந்தது. இருவரும் இணைந்து காருக்குள் ஏறுவதை ஒரு நளின புன்னகையோடு ஹாஸ்பிட்டலின் பராண்டாவில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் சுமதி. அப்பாடா, இப்போவாவது ஒருத்தர் புரிஞ்சிட்டாங்களே, இது போதும், இதுக்கு மேலே காவ்யா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் என மன நிறைவோடு திரும்பியவளுக்கும் காரில் எல்லாம் ஜெயித்து விட்டோம் என்ற சந்தோஷத்தில் பறந்து கொண்டு இருப்பவர்களுக்கும் தெரியாது, இன்னும் ஒரே நாளில் தங்களின் அத்தனை நிம்மதியும் சந்தோஷமும் குலையப் போகிறதென்று. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாவலில் உங்களுக்கு பிடிச்ச வரியையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாவல் பற்றிய உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.